சபையை நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. என்ன இவன் ரொம்ப அமைதியா இருக்கான்? இவன் அமைதியா இருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமோ? எதுக்கும் நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். டேய் மொட்டை ஃபோன் அடிக்குது பாருடா. சொல்லுங்க மேடம். என்னடா அந்த நவீன் பையன் அங்கதானே இருக்கான்? ஆமா மேடம், அவன் இங்கதான் மேடம் இருக்கான். சரி, அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. அவன் தப்பிச்சு எங்கேயும் போயிடக்கூடாது. அவனை கட்டி போட்டுதான் மேடம் வச்சிருக்கான். அவன் எதிரில தான் மேடம் நாங்க இருக்கோம். மேடம், அவன் எங்களை மீறி எங்கேயும் போக முடியாது. அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாம இருங்க மேடம். சரி, ஓகே. ஐயோ அம்மா. ஐயோ, ரேவதி பாவம். என்ன ரேவதியை காணோம்? எங்க போயிருப்பா? ரேவதி பாத்தீங்களா? இல்ல, பாக்கலீங்களே. ரேவதியை காணோம். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவதா இவனோட முதல் மனைவி. பேரு தீபா. சொல்லு சந்திரா, நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நாம ஜெயிச்சிட்டோங்க. நாம பார்த்த மாப்பிள்ளையோட தான் துர்காவுக்கு நிச்சயம் நடந்துச்சு. அவங்க 2 பேரும் மோதிரமும் மாத்திக்கிட்டாங்க. அப்போ அந்த டிரைவர் பையன் தோத்துட்டான்னு சொல்லு. ஆமாங்க, இந்த தடவை அவன் நம்ம கிட்ட மண்ணை கவிட்டான். அப்படின்னா நீ நேரா அவங்கிட்ட போய் அவன் சட்டைய பிடிச்சு, இப்ப நீ தோத்துட்டியாடா, நீ என் அக்கா கிட்ட வந்து நீதான் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை சொல்லுன்னு சொல்லி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளவன. அவன் தான் நீதி நேர்மை எல்லாத்தையும் பாடமா படிச்சவனாச்சே. கண்டிப்பா அவன் சொல்லித்தானே ஆகணும். ஆமாங்க, அவனை பார்த்து மானம் போற மாதிரி கேட்கதான் போறேன். என் அக்கா கையாலேயே அவன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ள வச்சாதான் நாம இத்தனை நாள் பட்ட அவமானத்துக்கெல்லாம் பழி தீத்த மாதிரி இருக்கும். சரி, நான் வச்சிடுறேன். சரி. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான், என் அக்கா, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாருமே நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சேன்னு சந்தோஷமா இருக்கும். அப்ப இவ்வளவு செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணதெல்லாம் வேஸ்டா? நானே இதை உங்ககிட்ட சொல்ல நின்றேன் மேடம். அதுக்குள்ள நீங்களே என்ன கூப்பிட்டு கேட்டீங்க. சரி, ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் அந்த பொண்ணு? இவ்வளவு தில்லாலங்கடி வேலையை செஞ்ச அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு நான் தான். நீதான் அந்த பொண்ணா? பொண்ணு மாப்பிளைக்கு நடுவுல கேம் ஆடினது நீதானா? யாரு நீ? நீயும் தான் ஜெயிக்கல, யாரோ ஒரு பொண்ணு தானே எல்லாத்தையும் பண்ணிருக்கா. என்னங்க இன்னுமா இது யாருன்னு தெரியல? நல்லா பாருங்க, நம்ம நவீன் தான். ஆமாங்க, அது நானே தான். அடப்பாவி,
சைலண்டா இருக்கிறப்பவே டவுட் பட்டேன்டா. ஆனா நீ என்னை இப்படி எல்லாம் யோசிச்சு தோக்கடிப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. இவன் இங்க இருக்கானா? அப்போ எங்கால கஸ்டடியில இருக்கிறது யாரு? நீங்களே உங்க ஆளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. சொல்லுங்க மேடம். டேய், அங்க நவீன் இருக்கானா? ஆமா மேடம், இங்கதான் இருக்கான். நாங்க அவனை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரலையே. எங்க கண் பார்வையிலேயே தான் அவன் இருக்கான். என்ன இது? நவீன் இங்க இருக்கான், ஆனா நம்ம ஆளுங்க நவீன் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. என்னவா இருக்கும்? டேய், அவனை போட்டோ எடுத்து சீக்கிரம் அனுப்பு. இதோ உடனே அனுப்புறேன் மேடம். ஏய், இவனை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க. மூஞ்சியை கொஞ்சம் தூக்கி போடுறா. மொட்டை ராஜேந்திரா, இப்போ எதுக்குடா போட்டோலாம் எடுத்துட்டு இருக்க? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் முகர கட்டைய போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, அனுப்புறோம். யாரு? டேய்,